நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது 4K ஃபுட்டேஜ் ரெசல்யூஷன் நல்லா இருக்கா பாருங்கள். செல்ஃபி கேமராலேயே 4K எல்ஜி G8X மொபைலில் எப்படி ரெசல்யூஷன் நல்லா இருக்குன்னு மட்டும் செக் பண்ணுங்கள். புதுசாக இந்த அப்டேட்டில் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. Android 12 4K செல்ஃபிலேயே 4K. சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு சின்ன டிட்பிட் சொல்கிறதுக்கு தான். 5G இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறதா இருந்தால் 5G மொபைல் வாங்கட்டுமா 4G மொபைல் வாங்கட்டுமா, இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. யூடியூபர்ஸே டெக் யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. 2024 தான் 4G இந்தியா வைடாக டிப்ளாய்மெண்ட் ஆகும். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏர்டெல் சொல்கிற அந்த 4G ப்ளஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஏர்டெல் சொல்கிற அந்த 5G ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ ஃபோனில் பார்க்குற 4G ப்ளஸ் கிடையாது. 4G ப்ளஸ்ங்கிறது கேரியர் அக்ரிகேஷன். 2 நெட்வொர்க் ஒரே சமயத்தில் ஆக்டிவேட் ஆகிறதுனால கால்ஸுக்கு ஒரு பேண்டும் நெட்டுக்கு டேட்டாவுக்கு ஒரு பேண்டுமா உங்களுக்கு வந்து 4G ப்ளஸ் வரும். அந்த 4G ப்ளஸ்ஸை தான் 5G ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கேரியர் அக்ரிகேஷன் பண்ணால் தான் 5G ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க வந்து நான் ஸ்டாண்டர்ட் NSA நெட்வொர்க்கு தான் 5G ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த நான் ஸ்டாண்டர்ட் லோன், அதாவது இந்த ஏர்டெல் அண்டு வோடஃபோன் ஐடியா இதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5G நெட்வொர்க் உங்களுக்கு 2024 5G நெட்வொர்க்கே வந்திருந்தாலும் நீங்கள் கால் பேசும்போது VOLTEன்னு தான் காட்டும். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபால் பேக் ஆகும். ஸோ 5G நெட்வொர்க்லேருந்து இந்த VOLTEக்கு கால் பேசும்போது ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பேட்ரி கன்சம்ஷன் அதிகமாகும். ஏன்னா ஃபால் பேக் ஆகுது இல்லையா, 5Gலேருந்து திரும்பவும் VOLTEக்கு மாறிட்டு திரும்பவும் அங்கேருந்து 5Gக்கு மாறுது. ஸோ இந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்ரி வந்து தாறுமாறாக செலவாகும். இதுதான் வந்து நான் ஸ்டாண்டர்ட் லோன் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற ஒரு குறைபாடுனே சொல்லலாம். பட் ஜியோ யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் லோன் SA நெட்வொர்க்கில் என்ன அட்வான்டேஜ்னால், அதுக்கு கால் பேசும்போது VOLTEக்கு போகாமல் VONR அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வரப்போகுது. 5Gயே இன்னும் வரல, இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஸோ வந்துடும் 2024 VONR அப்படிங்கிறது வந்துடும். VONR அப்படிங்கிறது என்னென்னா வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ. ஓகேவா, LTEனா உங்களுக்கே தெரியும், லாங் டேர்ம் எவல்யூஷன். ஸோ இது வந்து நியூ ரேடியோ, வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ. இந்த வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா 5G நெட்வொர்க்லேயே தான் இருக்கும், ஃபால் பேக் ஆகி 4Gக்கு போகாது. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி பேட்ரி ட்ரெயின் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பேட்ரி ட்ரெயினுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்லோன் நெட்வொர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஒரு டவுன் சைடு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரேஜ் தான். ஆப்வியஸ்லி வந்து 4G விட 5Gயோட கவரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 5Gங்கிறதே ஒரு மாதிரியான ஒரு டெக்னாலஜி. மில்லிமீட்டர் வேவை பிளாஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு தனியாக என் கையை வச்சு கூட என்னால் அந்த மில்லிமீட்டர் வேவை தடுத்துட முடியும். அவ்வளோ கேவலமான ஒரு டெக்னாலஜி தான் இந்த மில்லிமீட்டர் வேவ். அதனால தான் சப்-6க்கு போகிறானுங்க. சப்-6ம் ஒன்றும் பெரிய ஆணி பிடுங்குற இது கிடையாது. என்ன LTE விட ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்க போகிறதில்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா 4G ஃபோன் நல்ல விலைக்கு வந்துச்சுன்னா, நல்ல டீல் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக 4G ஃபோனே வாங்கலாம். 2024 தான் சர்வீஸே வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இந்த VONR அப்படிங்கிறது வேணால் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ VOLTE யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வோல்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த வோல்ட்டை விட எனக்கு வந்து இந்த இதில் என்னது கூகுள் டூவோ இருக்குல்ல, கூகுள் டூவோவில் கால் பண்ணால் நல்லா ஹெச்டியாக இருக்குது, கூகுள் மீட்டில் பேசுகிறது இன்னும் ஹை குவாலிட்டியாக எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதுக்கு காரணம் VOLTEயை விட இந்த IP காலிங்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் ஓவர் IP, VoIP. ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இந்த வாட்ஸ்அப் காலு, டெலிகிராம் காலு, இதெல்லாம் வாய்ஸ் ஓவர் IP. ஸோ VOLTEயை விட வாய்ஸ் ஓவர் IPங்கிறது இன்னும் ஹை குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்டர்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் நிறைய பேர் இன்னமும் கூகுள் மீட்டில் வந்து மீட்டிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது, கூகுள் டூவோவில் கால் பண்ணுறதுன்ற மாதிரியான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டூவோவும் மீட்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு, அது வேறு விஷயம். இந்த VONR வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் IP கால்ஸ் தேவைப்படாது. இந்த வாட்ஸ்அப் காலு, கூகுள் டூவோ கால்லாம் தேவைப்படாது.
ஏன்னா அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கான கிறிஸ்டல் கிளியர் ஹெச்டி சவுண்டை வந்து உங்களால் VONRல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ VONR இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் போத் VOLTE அண்ட் VOIP. இந்த 5Gயில் எனக்கு எக்ஸைட் ஆகிற ஒரு டெக்னாலஜி அப்படின்னா VONR தான். ஸோ அது எனேபிள் ஆகிறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் VONR யூஸ் பண்ணணும் ப்ரோ, எனக்கு ஹை குவாலிட்டி கால்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் உங்களுக்கு மீட் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக கால் பேசுகிறவராக இருந்து நீங்கள் ஜியோ சிம் வச்சுருக்கிறவராக இருந்தால் நீங்கள் ஒரு 5G ஃபோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ ஓகே. நான் வந்து ஒரு ஏர்டெல் யூசர் ப்ரோ, நான் வந்து வோடஃபோன் யூசர் ப்ரோ, நான் கால் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்ற ஆளாக இருந்தால் நீங்கள் 4G ஃபோன் வாங்குறது தான் புத்திசாலித்தனம்.